இன்றைய தினம் பேச்சுவார்த்தை தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. மீண்டும் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் கெய்ரோவில் இந்த பேச்சுவார்த்தை தொடர இருக்கிறது. தியாகி அப்துல் காதர் அல் ஹுசைனி பிரிகேட் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறது. ஒரே நாங்க தாக்க போறோம் என்று ஹிஸ்புல்லா சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. தாக்குகிறார்கள், ஆனால் அது பதிலடி தாக்குதல் இல்லை என்கிறார்கள், வளமையான தாக்குதல் என்கிறார்கள். பதிலடி அப்துல் ஷுக்கூர் கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவோம் என்று சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில இன்றைக்கு 4 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை நம்ம முழுமையாகவே பார்க்க முடியும். அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் ஹிஸ்புல்லாக்கள் யார், அவர்களுடைய பலம் என்ன, அவங்களை சாதாரணமாக எடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இது எவ்வளவு பெரிய மரண அடியாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 315வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைக்கும் பல்வேறுபட்ட தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் காசாவினுடைய நிலப்பரப்பிலே நிகழ்த்தியிருக்கிறது. இதுவரைக்கும் 18 சகோதரர்கள் அப்பாவிகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 27க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் காசாவினுடைய சராயா ஜங்ஷன் என்கிற பகுதிகளிலும் அதே போன்று அல் தப்பா என்கிற ஒரு கோபுரம் இருக்கக்கூடிய மத்திய பகுதி ஒன்றிலுமிருந்து பாலஸ்தீன அப்பாவிகள் மீது சரமாரியான ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரம் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 30க்கு மேற்பட்ட இடங்களில் அப்பாவிகள் மீதான தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்திருக்கிறது என்கிற தரவுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் அதை சொல்லி இருக்கிற அதே நேரம் அப்பாவி பொதுமக்கள் மீதான தொடர்ந்து எச்சியான தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை பாலஸ்தீன சுகாதார அமைப்பும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி இன்றைய தினமும் பலவிதமான நிகழ்வுகள் காசாவுக்குள் தொடர் அநியாயங்களாக நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை, ஒரு பீஸ் டாக் ஒன்று ஆரம்பமாகி இருக்கிறது. நேற்றைய தினம் தோஹா கத்தாரிலே ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே கெய்ரோவில் இருந்து ஈஜிப்டினுடைய முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கத்தாரினுடைய பிரதமர் தலைமையிலான குழு பங்கேற்றிருக்கிறது. அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் இருந்து பல பேர் அதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் அதிலே பங்கேற்பு செய்திருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் பங்கெடுக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஹமாஸ் ஏன் பங்கெடுக்கவில்லை என்பதற்கும் அவர்கள் தெளிவான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை. ஆல்ரெடி பல நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 2 தரப்பாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட சமாதான உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவோம். ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனை இப்ப என்னன்னு கேட்டா நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று போவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று ஆயிடுச்சுன்னு சொன்னாலே இதுக்கு பிறகு காசா இஸ்ரேல் சண்டை ஒன்று கிடையாது. எனவே காசாவை காட்டி பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. காசாவை காட்டி வேறு எந்த விதமான அரசியல் லாபங்களையும் பூகோள அரசியல் லாபங்களையும் அடைந்து கொள்ள முடியாது. ஜியோ பாலிடிக்ஸ்ல கூட எந்த விதமான அரசியல் லாபங்களையும் அவர்களால் அடைய முடியாது என்கிறதுனால எப்படியாவது அந்த பேச்சுவார்த்தையை ஓரங்கட்டிடுவோம், புதுசா ஒன்றை உண்டாக்கிக்கிறோம், அதுல நிரந்தர யுத்த நிறுத்தம் என்ற வேர்டை கொண்டு வர தேவையில்லை என்பதற்கு தடுமாறுகிறார்கள். ஆனா ஹமாஸ் தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 6 வீக் 6 வாரங்கள் கடைசியாக நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற நிலைமை நம்ம பேசி முடிவெடுத்திருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் எப்போது நடைமுறைப்படுத்துவது, எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை பேச வேண்டுமே தவிர
புதிதாக எந்த விதமான நிபந்தனைகளையும் போட்டு புதியதொரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் என்ன நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது என்பது இதுவரைக்கும் வெளிவரவில்லை. இன்றைய தினம் பேச்சுவார்த்தை தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. மீண்டும் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் கெய்ரோவில் இந்த பேச்சுவார்த்தை தொடர இருக்கிறது. ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் ஒசாமா ஹம்தான் அவர்கள் இது தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தையை ஆல்ரெடி முடித்து விட்டோம். புதிய 2 நிபந்தனைகளை இஸ்ரேல் உள்ளே நுழைப்பதற்கு முயற்சிக்கிறது. அந்த 2 நிபந்தனைகளில் ஒன்றுதான் காசா, அதே போன்று எகிப்துக்கு இடையிலே இருக்கக்கூடிய ரஃபா எல்லை பகுதி, ரஃபா பார்டர் இருக்கக்கூடிய பகுதி, ரஃபா கேட் இருக்கிற பகுதிக்கு ரஃபா பார்டர் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் அந்த கேட் தவிர உள்ள பகுதிகளுக்கு என்ன சொல்லுவோம் என்று கேட்டால் பிலடெல்பி காரிடார் என்று சொல்லுவாங்க. அந்த பிலடெல்பி காரிடாரில் 700க்கும் மேற்பட்ட எகிப்திய இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது 1973 இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தினுடைய விதிமுறையாக இருக்கிறது. அந்த விதிமுறையை தவிர்த்துட்டு அந்த இடத்திலையும் தங்களுடைய ராணுவத்தை நிறுத்த பார்க்கிறார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொல்லித்தான், எங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது என்று சொல்லித்தான் அக்டோபர் 7ஆம் தேதி உங்க மேல அட்டாக் பண்ணி யுத்தம் ஒன்றொன்று ஆரம்பிக்கப்பட்டு, எங்கள் உரிமை எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு தேவையான நில உரிமை, எங்களுக்கு தேவையான அனைத்து உரிமையும் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை என்று வந்து அதே இடத்தில் உங்கள் ஆட்களை நிறுத்துவோம் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதே நேரத்தில் நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற வார்த்தையை தவிர்ப்பதற்கு இஸ்ரேல் முனைகிறது. அதை தவிர்க்க முடியாது என்றும் திட்டவட்டமாக ஒசாமா ஹம்தான் அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இதுவரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளில் மிக தெளிவாக ஹமாஸ் பங்கேற்கவில்லை, மற்ற நாடுகள் தான் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிலே என்ன நடந்திருக்கிறது என்பது இந்த செய்திகளாகத்தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல செய்திகளில் ஒன்றுதான், பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பலவிதமான ட்ரோன் அட்டாக்குகளையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது நடத்தி இருக்கிறார்கள் என்று வார் கண்காணிப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய சிடிபி அமைப்பு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கான் யூனிஸுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது ஹமாஸ் போராளிகள் பல ஆளில்லா விமான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். வலமையில ராக்கெட் தாக்குதல் நடத்துவாங்க. தற்போது அவர்கள் ஆளில்லா விமானம் ட்ரோன் அட்டாக் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இன்னும் ஒரு புதிய பிரிகேடும் களத்திற்கு வந்திருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வலமையை தாண்டி இன்னும் ஒரு புதிய பிரிகேட் களத்திற்கு வந்திருக்கிறது. கஸ்ஸாம் பிரிகேட் அங்கே சண்டையிடுகிறார்கள். அதே போன்று அக்ஸா பிரிகேட் சண்டையிடுகிறார்கள். அல் குதுஸ் பிரிகேட் சண்டையிடுகிறார்கள். அதே போன்று சலாஹுத்தீன் அய்யூபி பிரிகேட் களத்திலே நிற்கிறார்கள். உமர் இப்னு காசிம் பிரிகேட் களத்திலே இருக்கிறார்கள் என்கிற நிலையில் தற்போது இன்றைய தினம் தியாகி அப்துல் காதர் அல் ஹுசைனி பிரிகேட் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறது. தியாகி அப்துல் காதர் அல் ஹுசைனி என்கிற ஒருவர், அவர் ஏற்கனவே இருந்து பாலஸ்தீனத்திற்காக உயிர் தியாகம் செய்த ஒருவர், அவருடைய பெயரிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராணுவ பிரிவு இது. அந்த பிரிவும் இன்றைக்கு களத்திலே வந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து மேலே நான் சொன்ன மற்ற பிரிவுகளும் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் இன்றைக்கு புதிதாக களத்துக்கு வந்த குறித்த ராணுவ பிரிவு நெட்சாரிம் காரிடார் பகுதிகளில் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு மோட்டார் தாக்குதல்களும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்டு கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் மேலும் காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கிய ஏவுகணை தாக்குதல்களும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவ முகாம்கள் அமைந்திருக்கக்கூடிய கிசூபீம் என்கிற பகுதிகளுக்கு தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை இலக்கு வைத்து குறித்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு காசா தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவருக்கு பதிலடி தீர்ப்போம் என்று சொல்லி ஈரான் களத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அது எப்போது நடக்கும் என்கிற கேள்விகளுக்கு மத்தியிலே
அவர்கள் தொடர்ந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய மிக முக்கியமான தளபதியாக இருந்த அப்துல் ஷுக்கூர் கொல்லப்பட்டிருக்கிறார், அதற்கு பழி தீர்ப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இரண்டு தரப்பும் கொதிப்பாக இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு நிறைய பேர் அனுப்பியிருந்த ஒரு செய்திதான், ஒரு ஊடகம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலோடு இணைந்து சவுதி அரேபியா தாக்குதல் நடத்த போகிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். அது பொய்யான தகவல். அப்படி எந்த விதமான முனைப்பும் சவுதி அரேபியா எடுக்கவும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு தற்கொலை முயற்சி அவர்கள் செய்யவும் மாட்டார்கள் என்பது வெளிப்படையான ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சவுதி பிரின்ஸ் கொலை தொடர்பான அப்படி ஒரு செய்தி வருகிறதே, அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் என்று சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பகிரப்படவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை போடும்போது இந்த கேள்விகளுக்கான விரிவான பதில் அதிலே கிடைத்துவிடும். ஏன்னா அதை இதில் சேர்த்து பேச முடியாத ஒரு நீண்ட செய்தியாக இருக்கிறது, விரிவாக அதை பேச வேண்டி இருக்கிறது. எனவே அதிலே நீங்கள் சவுதி அரேபியா ஈரானை தாக்கப் போகிறது இஸ்ரேலோடு இணைந்து என்கிற வதந்திக்குரிய பதிலையும் தெரிந்து கொள்ள முடியும். அப்படியாக இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவ முகாமாக இருக்கக்கூடிய பிர்கட் ரிக்ஷா என்கிற ராணுவ தளத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீதே அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதிலே பாரிய அழிவுகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு ட்விஸ்டாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரே நாங்க தாக்க போறோம் என்று ஹிஸ்புல்லா சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, தாக்குகிறார்கள். ஆனால் அது பதிலடி தாக்குதல் இல்லை என்கிறார்கள், வளமையான தாக்குதல் என்கிறார்கள். பதிலடி அப்துல் ஷுக்கூர் கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவோம் என்று சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில இன்றைக்கு 4 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை நம்ம முழுமையாகவே பார்க்க முடியும். அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் ஹிஸ்புல்லாக்கள் யார், அவர்களுடைய பலம் என்ன, அவங்கள சாதாரணமாக எடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இது எவ்வளவு பெரிய மரண அடியாக உளவியல் ரீதியிலான தாக்கமாக இன்றைய வீடியோ இருக்கும் என்பதை நீங்களே பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, உலகத்தில் ராணுவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்படியும் பூமிக்கடியில ஒரு நகரத்தையே தோண்டி வச்சிருப்பாங்களா என்று நினைக்கிற அளவுக்கு அவர்களுடைய பங்கர்கள் இருக்கிறது. அவங்க பங்கரை பார்த்தா தெரியும் ஹமாஸினுடைய பங்கர் அப்ப எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை பார்ப்பதற்கு முன்பதாக ஹமாஸ் வெளியிட்டிருக்கிற ஒரு வீடியோ இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. அதிலே அவர்கள் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அது எப்படி அவர்கள் அதை கேமரா ஃபிட் பண்ணி நடத்துகிறார்கள் என்கிற காட்சியை தான் காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு நெட்சாரிம் காரிடார் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான அவர்களுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட காட்சியை தான் அவங்க காட்டுறாங்க. அந்த விமானத்தினுடைய வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. அந்த காட்சிகளை தான் கேப்சர் பண்ணி இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அவர்களுடைய ராணுவ தயாரிப்புகள் பற்றிய வீடியோவை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. முழுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். இது பங்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி. இப்போ அவங்க அந்த பங்கருடைய கதவை திறக்க போகிறார்கள். அந்த கதவை எப்படியெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க, அது எப்படி திறக்க போகிறது என்பதை நீங்கள் கவனிக்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அவருடைய பைக்கில் ராணுவ பைக்கில் வந்ததுக்கு பிறகு இப்போ அந்த கதவு ஓப்பன் ஆக போகிறது. ஓப்பன் பண்ணினா உள்ள எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். இதுதான் அந்த கதவு திறக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி அவர்களுடைய பங்கருடைய முகப்பு இருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பங்கருடைய பிரம்மாண்டம் எவ்வளவுங்கிறத சிந்திச்சு பாருங்க. பங்கருக்குள்ள என்ன மாதிரியான செட்டப்புகளை எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க என்பதையும் அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் அந்த பங்கருடைய முதன்மை ஆரம்பமாக இருக்கிறது, உள்ள போகும்போது இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த பங்கர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான நகரமே அதுக்குள்ளே இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் பங்கர், வெளியில் இருக்கக்கூடிய பகுதியில் பங்கர், அதுவும் மிக ஆழத்தில் இருக்கக்கூடிய பங்கர் என்று சொல்லப்படுகிறது. அதுக்குள்ள பைக்கு மட்டும் ஓட்டல் அவங்க என்னவெல்லாம் ஓட்டுறாங்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அந்த அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன் போனதுக்கு பிறகு அவங்க என்னவெல்லாம் அதுக்குள்ள செய்கிறாங்கிறத காட்டி இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவங்களில் இப்படி பூமிக்கடியில் இயங்கக்கூடிய இராணுவங்களாக ஹிஸ்புல்லாக்களும் அதே போன்று ஹமாஸும் இருக்க. இங்கே பாருங்க, பிரம்மாண்டமான கண்டெய்னர், இது பெரிய கண்டெய்னர்ல
அவங்க ஏவுகணைகளை சுமந்து வரக்கூடிய கண்டெய்னராக இருக்கிறது. இங்க பாருங்க, இது வெளியில போறதை தாண்டி பங்கருக்குள்ள எவ்வளவு கண்டெய்னர்கள்ல அந்த ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். உள்ள ஓடிக்கொண்டிருக்குது, வெளியில ஓடல, பங்கருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பங்கர்னு. ஒரு பெரிய நகரமே உள்ள இருக்குது. மேலே இருந்து எவ்வளவு தாக்குதல்கள் நடத்தினாலும் அதுல எந்த ஒரு பாதிப்பும் இதிலே உண்டாகாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி லைட் செட் பண்ணி தேவையான ஒரு அரசாங்கம் கூட இப்படி பண்ணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான சிஸ்டமாக இருக்கிறது அவர்களுடைய இந்த ராணுவ சிஸ்டங்கள். இங்க பார்க்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு கண்டெய்னர், நிறைய கண்டெய்னர் போறத அவங்க காட்டுவாங்க. ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய கண்டெய்னர்கள் இதுக்குள்ள இப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதான் சொன்னாங்களே, நாங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சோம்னா 78 ஆண்டுகள் இஸ்ரேல் பின்னால் போய்விடும் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் சொல்றாங்க. நீங்க பார்க்கலாம் அந்த பங்கருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை என்பது இது என்ன வகையான ஏவுகணைங்கிறத அவங்க சுட்டிக்காட்ட வேகமா காட்டுறாங்க. நிறைய லாரிகள் போகுது. என்ன வகையான ஏவுகணைகளை அது சுமந்து செல்கிறது என்பதை அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் பயங்கரமான ஏவுகணைங்கிறது மட்டும் தெரிகிறது. இங்க நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு லாரிக்கு நம்பர் போட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதுல உள்ள உச்சகட்ட ஒரு ட்விஸ்டே என்னன்னு கேட்டா, இதை வெளியே கொண்டு வந்து அவங்க தாக்குதல் நடத்த தேவையில்லை. பாத்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளே தான் நிறுத்துறாங்க. தாக்குதல் நடத்துவதற்காக உள்ளுக்குள்ளே அவங்க ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய காட்சியை தான் காட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே இருந்து தான் அது திறக்குது. உள்ளுக்குள்ளே இருந்து திறந்தது பிறகு அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய கண்டெய்னர் அந்த அவர்களுடைய ஏவுகணை தளம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கரெக்டாக உயர்கிறது. உயர்ந்த பிறகு அங்கிருந்தே தாக்குதல் நடத்தும். வெளியே வந்து தாக்குதல் நடத்தினா கூட இலக்கை பார்த்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியும். ஆனால் இது வெளியில எதுவுமே நடக்கல. உள்ளுக்குள்ளே இருந்தே ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ளே இருந்தே அடிச்சுவிட்டு அடுத்த கண்டெய்னர் அந்த இடத்துக்கு வரும், அடுத்த தாக்குதல் நடத்துறதுக்கு. அந்த மாதிரி இவர்கள் அதை செய்து இமாது ஃபோ என்று சொல்லி இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், அதனுடைய முகப்பை தான் பார்க்குறீங்க. ஒரு பெரிய ஒரு மாபெரும் பில்டிங்குள்ள கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ள போற மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம் அவருடைய செயல்பாடுகளை காட்டியிருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான இமாது ஃபோங்கிறது மட்டும்தான் இது. இது இல்லாம எத்தனை படைப்பிரிவு இருக்குது, அதுல எவ்வளவு ஆயுதம் இருக்கிறது என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதை வெளியிட்டவங்க எதுக்காக இதை வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, எங்களுடைய பலம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அதுலயும் குறிப்பாக அவங்க வெளியிட்டு கூடிய செய்தி மிக முக்கியமானது. அதில் அவங்க சொல்லக்கூடிய அல் மையாதீன் தொலைக்காட்சி ஊடாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, எங்களுடனான ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் பாலஸ்தீனம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்கு எதிராக இங்கே இருந்து எங்களுக்கு தாக்குதல் நடத்த முடியும். இதுவரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள தான் அட்டாக் பண்றாங்க. லெபனான்ல இருந்துகிட்டு பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக அவங்க எந்த தாக்குதலையும் நடத்தல. ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க இருந்து பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய உங்க ஆக்கள் மேல அட்டாக் பண்ணுவோம், அதே நேரத்தில் ஜோர்தானுடைய எல்லை வரைக்கும் அட்டாக் பண்ணுவோம்ங்கறாங்க. ஏடா இஸ்ரேலுடைய இன்னொரு எல்லையாக ஜோர்தான் இருக்கிறது. ஜோர்தானுக்கு சேர்த்து ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஜோர்தானுடைய எல்லை வரைக்கும் தாக்குதல் நடத்துவோம், அதே போன்று செங்கடல் பார்டர் வரைக்கும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கிரியாத் ஷெமோனா முதல் எய்லாது வரைக்கும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுல இஸ்ரேலை தாக்குவோம் அப்படி சொல்லாம கிரியாத் ஷெமோனாவில் இருந்து எய்லாது வரைக்கும் தாக்குவோம் இருக்காங்க. அவங்களோட பலத்தை காட்டுறதுக்காக. வெறும் இஸ்ரேல்னா ஓ இஸ்ரேலுக்கு தாக்குவாங்க போல அப்படின்ட்டு ஆயிரும்ல. கிரியாத் ஷெமோனாங்கிறது நார்த் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல். எய்லாதுங்கிறது சவுத் இஸ்ரேல், தெற்கு இஸ்ரேல். வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அட்டாக் பண்ணுவோம்ங்கறாங்க. அவ்வளவு பலம் எங்கள்கிட்ட இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு தங்களுடைய ஆயுத பலத்தை காட்டியிருக்கிறார்கள். இது நேரடி ஒரு யுத்தத்திற்கு ஹிஸ்புல்லாக்கள் வரப்போகிறார்களோ என்கிற சமிக்ஞையாக இருக்கிறது என்று மர்வான் பிஷாரா உள்ளிட்ட பல ஆய்வாளர்கள் இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இன்றைக்கு காசாவை ஒட்டிய பகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இவைதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன பெருபூமியினுடைய சுதந்திரத்திற்கு வழி செய்ய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து வாருங்கள், தவறாமல் கேட்டு வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு சுதந்திரம் பெற்று அந்த மக்களும் நம்மை போன்றவர்களாக வாழ வேண்டும். ஜனநாயக ரீதியில் அவர்களுடைய வாழ்க்கை பரிணமிக்க வேண்டும். தீவிரவாதம் ஒழிய வேண்டும். பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு இனிமையான உலகு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.